சூரிய வார்த்தையிலிருந்து ஏஐ டெக்னாலஜி மூலமா திருப்பி வெளியிடப்பட்டதுன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருக்காங்க. அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்கள் கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டி, ஐடியலாக். திமுக தொடங்கி 1949 திமுக கட்சி தொடங்கினாங்க. எங்க கட்சியை நாங்க 1989 தொடங்கணும். 40 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கணும். அந்த இடைக்கால 40 ஆண்டுகளில் திமுக ஒரே ஒரு முறை கூட அண்ணல் அம்பேத்கர் பத்தி பேரை பத்தியோ வார்த்தை சொன்னது கிடையாது. இப்போ ஏதோ அரசியலுக்காக வாக்குகளுக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய கொள்கை வழிகாட்டி மட்டும் கிடையாது, எங்களுடைய அதாவது எங்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் சரி, தந்தை பெரியார் அவர்களும் சரி, புரட்சியாளர் கார்ல் மார்க்ஸ் 3 பேரும் தான் எங்கள் வழிகாட்டி, கொள்கை வழிகாட்டி, ஐடியலாக்ஸ். எங்களுடைய வீட்டில் அண்ணல் அம்பேத்கர் சிலை வச்சிருக்கிறோம். இது திமுக நிர்வாகிகளோ முதலமைச்சரோ நிர்வாகிகள் யாராவது வீட்டில் சிலை வச்சிருக்கிறாங்களா? அதெல்லாம் இல்லை. அது எவ்வளோ சொல்லிக்கலாம். ஒரே நாளில் 7 அம்பேத்கர் சிலையை நாங்கள் நிறுவி இருக்கிறோம். நூற்றுக்கணக்கான அம்பேத்கர் சிலை இது வரைக்கும் நாங்கள் பாட்டாளி கட்சி எங்கள் மருத்துவரையா நிறுவியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் இந்த நேரத்தில் அம்பேத்கர் அவர்களை பற்றி யார் இழிவா பேசினாலும் அதை கடுமையா நாங்கள் கண்டிக்கிறோம். அது தப்பு. அது யார் பேசினாலும் சரி, எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் சரி, தப்பு அது. ஆனாலும் இப்பொழுது அண்ணல் அம்பேத்கர் பேரை வச்சுக்கிட்டு இவங்க சும்மா அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே, அவ்வளவுதான். உண்மையிலேயே அவருடைய கொள்கையை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது. அவருடைய சமூக நீதி கொள்கையை யாரும் கடைபிடிக்கிறது கிடையாது. அப்படி கடைபிடிக்கிற திமுக இருந்ததுன்னா இந்நேரம் நான் சொல்ற பிரச்சனைகள்லாம் ஒண்ணு எடுத்து தீர்த்து இருக்கணும். அதை பத்தி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அதே போல செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது இது சரியானதான் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நாங்க மருத்துவர் ஐயா சொன்னது. அவர் வெளியில கிட்டத்தட்ட 400 நாள் உள்ள இருக்கிறாரு. வெளியில அடுத்த நாள் பார்த்தா விரிவாக்கம். என்ன அப்படிப்பட்ட தியாகம் பண்ணிட்டாரு அவரு? அவரை தியாகின்னு வேற சொல்றாரு முதலமைச்சர். சுதந்திர போராட்டம் நடத்தினார் அவரு. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை ஏமாத்திட்டு கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளடிச்சு இருக்கிறாரு சொல்றது அவர் மேல குற்றச்சாட்டு. அப்படிப்பட்டவர் ஏன் இதே முதலமைச்சர் ஸ்டாலினும் செந்தில் பாலாஜி மாதிரி அவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாரு, ஊழல் குற்றச்சாட்டு வச்சாரு. இப்ப தியாகி ஆயிட்டாரமா அவரு? என்ன காரணம்? வெளியில அடுத்த நாள் அவர் அமைச்சராக்குறது என்ன காரணம்? அப்படி என்ன அவர் அமைச்சரா இல்லைன்னா தமிழ்நாடு இயங்காதா? இல்ல திமுக இயங்க முடியாதா? 400 நாள் ஜெயில இருக்கிறாரு. அவர் வெளியில அடுத்த நாள் அமைச்சராகிறாருன்னா அப்போ அந்த சாட்சிகள் எல்லாம் போய் மிரட்டுவார்ல. இதுதான் இந்த கேள்விதான் நாங்க கேட்டோம். நாங்க கேட்ட கேள்விதான் உச்ச நீதிமன்றம் கேட்டு இருக்கு. சரியான முறையை தான் கேட்டு இருக்கிறாங்க. தற்பொழுது விஜய் மேல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா மழை வெள்ளங்கள்ல பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டு நடையில பார்த்து விஜய் கோவாவை நடக்கிற செல்வ முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீடியோ பரவலா பரவிட்டு இருக்குது. இந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க முடியாது. அரசியல் தலைவர் அவரும் இந்த கேள்வி அவர் தான் பதில் சொல்லணும். அவருக்கு சார்பில் நான் என்னால பதில் சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.